அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனியை அவர் விரும்பினால் நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கிறார் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஆயத்துல்லா அலி காமனி கேட்கல. ஆனால் ஆயத்துல்லா அலி காமனியை சந்திக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் விரும்புகிறார். காட்டப்படக்கூடிய நாடுகள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு இணைந்து பல பேரும் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்ட்ராய்டு டிவைஸ் வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் டிவைஸில் அப்ஸ்கோலை டவுன்லோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மாபெரும் யுத்தமாக 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 128வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் இன்றைக்கும் வரம்பு மீறிய யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 10 பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொன்றிருக்கிறது. ஷஹீதாகி இருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள் 10 பேர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. யுத்தத்திலே கிடைக்க முடியாத வெற்றியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், யுத்தத்தில் தாங்கள் தோற்று